டைட்டானிக் கப்பல் மூழ்கிய கதையை நாம் அனைவரும் ஜாக் மற்றும் ரோஸ் ஜோடியின் மூலமாக பார்த்திருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த கப்பலில் பயணித்த மனிதர்களின் கதைகள் திரைப்படத்தை விட பல மடங்கு சோகமானவை மற்றும் ஆச்சரியமானவை. இன்று நாம் பார்க்க போவது ஹாலிவுட் திரைப்படங்களில் காட்டப்படாத டைட்டானிக் கப்பலின் உண்மையான 3 கதைகளை தான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். டைட்டானிக் பற்றிய உங்கள் பார்வை முற்றிலும் மாறும். டைட்டானிக் திரைப்படத்தில் வரும் ஜாக் ரோஸ் ஜோடியை விடவும் ஒரு சோகமான ஜோடி நிஜத்தில் இருந்தது. அவர்தான் ஜோசப் லாரோச். ஹைத்தி நாட்டில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த ஜோசப் பொறியியல் படிப்பிற்காக பிரான்சுக்கு சென்றார். அங்கு ஜூலியட் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். அவர் நன்கு படித்திருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த இனவெறி காரணமாக பிரான்சில் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. இதனால் தன் நிறைமாத கர்ப்பிணி மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் மீண்டும் ஹைத்தி நாட்டிற்கே செல்ல முடிவு செய்தார். அவருடைய அம்மா அவர்களுக்கு லாஃப்ரன்ஸ் என்ற சொகுசு கப்பலில் முதல் வகுப்பில் டிக்கெட் வாங்கியுள்ளார். ஆனால் அந்த கப்பலில் உணவருந்தும் நேரத்தில் குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து பிரித்து வைக்கும் விசித்திரமான விதிமுறை இருந்தது. தன் குழந்தைகளை பிரிய மனமில்லாத ஜோசப் அந்த டிக்கெட்டுகளை மாற்றிவிட்டு டைட்டானிக் கப்பலின் 2ஆம் வகுப்பில் டிக்கெட்டுகளை வாங்கினார். ஏப்ரல் 14 இரவு கப்பல் பனிப்பாறையில் மோதியது. பயங்கரமான பதற்றம் நிலவியது. பிரெஞ்சு மொழி மட்டும் தெரிந்த ஜூலியட்டுக்கு ஆங்கிலம் புரியாததால் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எப்படியோ ஜோசப் தன் மனைவியையும் 2 பெண் குழந்தைகளையும் 14வது மீட்பு படகில் ஏற்றிவிட்டார். பிரியும் போது தன் மேலாடையை மனைவிக்கு போர்த்திவிட்டு, நான் அடுத்த படகில் வந்து உன்னை நியூயார்க்கில் சந்திக்கின்றேன் என்று கூறினார் ஜோசப். ஆனால் அதுவே அவர்களின் கடைசி சந்திப்பாக அமைந்தது. கப்பலோடு சேர்ந்து ஜோசப்பின் உயிரும் பிரிந்தது. ஜூலியட் பிரான்ஸ் திரும்பியதும் சில மாதங்களில் ஆண் குழந்தையை பெற்றார். தன் கணவரின் பிரிவை தாங்க முடியாமல் வாழ்நாளில் டைட்டானிக் பற்றி அவர் பேசவே இல்லை. டைட்டானிக் திரைப்படத்தில் பனிப்பாறை மோதியவுடன் கப்பலே நிலநடுக்கம் வந்தது போல் அதிரும். ஆனால் உண்மையில் தப்பி பிழைத்த பிராங்க் பாண்டிஸ் போன்ற பயணிகள் என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா? கப்பல் மோதியதே பலருக்கு தெரியவில்லையாம். ஏதோ காரில் பிரேக் அடித்தது போன்ற ஒரு சிறிய அதிர்வு மட்டுமே இருந்ததாம். பலர் தூக்கத்தில் இருந்து எழவே இல்லை. அடுத்ததாக திரைப்படத்தில் 3ஆம் வகுப்பு ஏழை பயணிகளை அவர்கள் மேலே வராதவாறு கதவுகளை பூட்டி மிருகங்களை போல நடத்தியதாக காட்டியிருப்பார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ விசாரணையில் அது பொய் என்று தெரிய வந்துள்ளது. 3ஆம் வகுப்பு பயணிகள் தங்களின் உடைமைகளை எடுக்க தாமதித்ததாலும் அவர்களின் அறைகள் கப்பலின் கடைசி பகுதியில் இருந்ததாலும் தான் அவர்களால் சீக்கிரமே மேலே வர முடியவில்லையாம். உண்மையில் சில முதல் வகுப்பு பயணிகளும் கப்பல் ஊழியர்களும் இந்த ஏழை மக்கள் மேலே வர உதவினார்கள் என்பதுதான் உண்மை. அதே போல கப்பல் மூழ்கும் போது திரைப்படத்தில் இசைக்குழுவினர் கடைசி வரை இசை வாசித்துக் கொண்டே இருப்பதாக காட்டப்படும். அவர்கள் வாசித்தது உண்மைதான் என்றாலும் பயத்தில் இருந்த பல பயணிகள் அந்த இசையை கவனிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. டைட்டானிக் கப்பல் மூழ்கியதற்கு வெறும் பனிப்பாறை மட்டும் காரணமல்ல. அதற்கு பின்னால் பல துரதிர்ஷ்டங்களும் மர்மங்களும் உள்ளன. முதலாவது, கப்பல் பயணத்தை ஆரம்பிக்க சில நாட்களுக்கு முன்பே அதன் நிலக்கரி அறையில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீயின் காரணமாக கப்பலின் இரும்பு சுவர் பலவீனம் அடைந்திருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் புகைப்பட ஆதாரங்களுடன் கூறுகின்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக பனிப்பாறை மோதியதும் அதே பலவீனமான இடத்தில்தான். இரண்டாவது, பைனாகுலர் மர்மம். கப்பலின் முன்பகுதியில் பனிப்பாறைகளை தூரத்தில் இருந்து கண்காணிக்கும் ஊழியர்களுக்கு பைனாகுலர் கொடுக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? பைனாகுலர்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் திறப்பு, அதாவது சாவி, கப்பல் புறப்படுவதற்கு முன் திடீரென மாற்றப்பட்ட அதிகாரி டேவிட் பிளேயர் என்பவரிடம் தவறுதலாக இருந்து விட்டதாம். சாவி இல்லாததால் ஊழியர்கள் பைனாகுலரை பயன்படுத்தவே முடியவில்லை. ஒருவேளை பைனாகுலர் பயன்படுத்தி இருந்தால் பனிப்பாறையை முன்னரே பார்த்து கப்பலை திசை திருப்பி இருக்கலாம். மூன்றாவது, ஒரு விசித்திரமான வதந்தியும் உண்டு. எகிப்து நாட்டின் சாபம் பெற்ற ஒரு மம்மியின் பெட்டி டைட்டானிக் கப்பலில் கொண்டு வரப்பட்டதாகவும் அதன் சாபத்தால் தான் கப்பல் மூழ்கியது என்றும் ஒரு கதையும் உண்டு. ஆனால் உண்மையில் அந்த மம்மி பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் தான் இருந்தது, கப்பலில் இல்லை என்று பின்னர் நிரூபிக்கப்பட்டது. இப்படி உலகின் மிகப்பெரிய மூழ்கவே முடியாத கப்பல் என்ற புகழை பெற்ற டைட்டானிக் மனிதர்களின் சில தவறுகளாலும் துரதிர்ஷ்டத்தாலும் 1500க்கும் மேற்பட்ட உயிர்களுடன் கடலுக்கடியில் மௌனமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஜாக் ரோஸ் கதையை விட நிஜத்தில் வாழ்ந்த ஜோசப் ஜூலியட் தம்பதிகளின் தியாகமும் காதலும் தான் டைட்டானிக்கின் உண்மையான வரலாறு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவில் லைக் செய்து உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாறுகளை தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.